அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த புதிய இஸ்லாமிய பாடல்களை எழுதி மெட்டமைத்து உருவாக்கியவர் மனிதநேய கவிஞர் மதுக்கூர் இமாம். பாடுபவர் மதிப்பிற்குரிய முகவை முரசு சீனி முகம்மது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், எல்லாம் நீதானே அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், எல்லாம் நீதானே அல்லாஹ். மறைவாயிருக்கின்றாய், மகிமை புரிகின்றாய், நிறைவாயிருக்கின்றாய், அருளை பொழிகின்றாய். மறைவாயிருக்கின்றாய், மகிமை புரிகின்றாய், நிறைவாயிருக்கின்றாய், அருளை பொழிகின்றாய். நீ காண முடியாத அதிசயம், உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம். காண முடியாத அதிசயம், உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம். அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், எல்லாம் நீதானே அல்லாஹ். அருமை முஹம்மது நபியை கொடுத்தாய், அகிலம் எல்லாம் மகிழ்வை கொடுத்தாய். அல் குர்ஆனை நபி வழி மொழிந்தாய், அணுகும் திசுமை அகற்றிட செய்தாய். அல் குர்ஆனை நபி வழி மொழிந்தாய், அணுகும் தீமையை அகற்றிட செய்தாய். மறுமையினால் அது வந்திடும் என்றாய், மாணவி பாதையில் வாழ்ந்திட சொன்னாய். மறுமையினால் அது வந்திடும் என்றாய், மாணவி பாதையில் வாழ்ந்திட சொன்னாய். நீ காண முடியாத அதிசயம், உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம். காண முடியாத அதிசயம், உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம். அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், எல்லாம் நீதானே அல்லாஹ். பூத்து குழுங்கும் மலர்கள் படைத்தாய், குதித்து அடங்கும் கடலை படைத்தாய். ரம்மியமான மலைகள் படைத்தாய், ராகம் பாடும் குயில்கள் படைத்தாய். வெண்ணிறமான அருவிகள் படைத்தாய், விதவிதமான படைப்புகள் படைத்தாய். வெண்ணிறமான அறிவுகள் படைத்தாய், விதவிதமான படைப்புகள் படைத்தாய். நீ காண முடியாத அதிசயம், உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம். காண முடியாத அதிசயம், உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம். அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், எல்லாம் நீதானே அல்லாஹ்.
நீலவானம் அழகாய் படைத்தாய் நட்சத்திரங்கள் அதிலே பதித்தாய் நீலவானம் அழகாய் படைத்தாய் நட்சத்திரங்கள் அதிலே பதித்தாய் பூமி பந்தை மிதக்க செய்தாய் பூமியில் உயிர்கள் வாழ்ந்திட செய்தாய் பூமி பந்தை மிதக்க செய்தாய் பூமியில் உயிர்கள் வாழ்ந்திட செய்தாய் பால்வழி பல பல கோடி படைத்தாய் பருவநிலைகளில் மாற்றம் கொடுத்தாய் பால்வழி பல பல கோடி படைத்தாய் பருவநிலைகளில் மாற்றம் கொடுத்தாய் நீ காண முடியாத அதிசயம் உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம் நீ காண முடியாத அதிசயம் உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் எல்லாம் நீதானே அல்லாஹ் மண்ணை கொண்டு மனிதனை படைத்தாய் எண்ணம் கொண்டு மனதினை படைத்தாய் இன்பம் துன்பம் இரண்டையும் கொடுத்தாய் நன்மை தீமை இரண்டையும் கொடுத்தாய் இன்பம் துன்பம் இரண்டையும் கொடுத்தாய் நன்மை தீமை இரண்டையும் கொடுத்தாய் அதிலே நன்மை செய்து வாழ பணித்தாய் அதற்கு உதவிட அறிவை கொடுத்தாய் அதில் நன்மை செய்து வாழ பணித்தாய் அதற்கு உதவிட அறிவினை கொடுத்தாய் நீ காண முடியாத அதிசயம் உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம் காண முடியாத அதிசயம் உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் எல்லாம் நீதானே அல்லாஹ் மறைவாயிருக்கின்றாய் மகிமை புரிகின்றாய் நிறைவாயிருக்கின்றாய் அருளை பொழிகின்றாய் மறைவாயிருக்கின்றாய் மகிமை புரிகின்றாய் நிறைவாயிருக்கின்றாய் அருளை பொழிகின்றாய் நீ காண முடியாத அதிசயம் உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம் நீ காண முடியாத அதிசயம் உன் படைப்புகள் எல்லாம் அற்புதம் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் எல்லாம் நீதானே அல்லாஹ் மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் உலகம் பிறந்து இருக்குமா இந்த உலகம் பிறந்து இருக்குமா மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா நபிகள் இல்லை என்றால் உலகம் பிறந்து இருக்குமா இந்த உலகம் பிறந்து இருக்குமா அண்ணல் நபி பெருமை சொல்லி முடியுமா நபிகள் இல்லை என்றால் உலகம் சிறந்து இருக்குமா இந்த உலகம் சிறந்து இருக்குமா தனியாய் சென்று குகையில் தாரணி போற்றும் வகையில்
வகையில் கனியோனை துதித்து தவம் நாளும் புரிந்து கனியோனை துதித்து தவம் நாளும் புரிந்து இறையாசியை இறைந்து இறை தூதரான இறையாசி அடைந்து இறை தூதரான மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா? நபிகள் இல்லை என்றால் உலகம் பிறந்து இருக்குமா? இந்த உலகம் பிறந்து இருக்குமா? கடிவாளம் இல்லா உலகு கடிவாளம் இல்லா மனது பிடிமானம் இல்லா உலகு கடிவாளம் இல்லா மனது பெற்றோரை காத்து பெரியோரை மதித்து பெற்றோரை காத்து பெரியோரை மதித்து உறவாக கூடி நம்மை வாழச் சொன்ன மன்னர் நபி பெருமை சொல்ல முடியுமா? நபிகள் இல்லை என்றால் உலகம் பிறந்து இருக்குமா? உலகம் பிறந்து இருக்குமா? அண்ணல் நபி பெருமை சொல்லி முடியுமா? நபிகள் இல்லை என்றால் உலகம் சிறந்து இருக்குமா? உலகம் சிறந்து இருக்குமா? பேராசைதானே அழுக்கும் பேரன்பு இன்பம் கொடுக்கும் பேராசைதானே அழுக்கும் பேரன்பும் இன்பம் கொடுக்கும் இல்லார்க்கு கொடுத்து இல்லாமை அழித்து கொடுத்து இல்லாமை அழித்து மண் மீது மனிதம் வளர்ந்தோங்க செய்த மண் மீது மனிதம் வளர்ந்தோங்க செய்த நபி பெருமை சொல்ல முடியுமா? நபிகள் இல்லை என்றால் உலகம் பிறந்து இருக்குமா? உலகம் பிறந்து இருக்குமா? அண்ணல் நபி பெருமை சொல்லி முடியுமா? நபிகள் இல்லை என்றால் உலகம் சிறந்து இருக்குமா? 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 உலகம் சிறந்து இருக்குமா?